ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ் மாதிரி ஈரான் வந்து 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாம் பார்த்து இப்போது நாங்கள் வந்து எம்ஓயு சைன் பண்ணுறோம். இந்த எம்ஓயு இருக்குல்ல, இந்த எம்ஓயு கொண்டு வந்ததே மிகப்பெரிய விஷயம். இவங்க என்னத்தை அடித்தாலும் திரும்பி எழுந்துச்சு வர்றாங்க. ஈரானை வந்து அடிக்க முடியலை. ஈரானை இனிமேல் டோட்டலாக சோழி முடிக்கணும்னா அதை தவிர வேறு எந்த இதிலும் பண்ண முடியாது. இங்கே வான்வெளியில் பண்ண முடியாது, கடலில் பண்ண முடியாது, அப்புறம் தரைப்படை வந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இடத்துல கடைசி வரைக்கும் இந்த கையெழுத்து நடந்துடவே கூடாதுன்னு முழு மூச்சா இறங்கி மண்டக்க அப்படி பல்ட்டி அடித்து பார்த்தது யார்? இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து அக்கம் பக்கம் நாடுகளில் அடிக்கவே கூடாது. நீ வந்து திருந்தவே மாட்டேன், நீ ஒழுங்காக இருக்க மாட்டேன், நான் வந்து இந்நேரம் இன்வால்வ் ஆகாமல் இருந்தேன்னா இஸ்ரேலே காணா போயிருக்க நேரம் அப்படின்னு G7 மாநாடுக்கு போனார்ல. ஆமாம், போய் எல்லாம் பேசிட்டு அது 14 பாயிண்ட்ஸில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னா மிகப்பெரிய சாதகம் வந்து ஈரானுக்கு. என்னென்னா 24 பில்லியன் கிடைக்குது, 300 பில்லியன் கிடைக்குது. ஸோ இந்த 18ஆம் தேதி அவசரமாக கையெழுத்து போட்ட காரணம் வந்து இஸ்ரேல் எடுத்துருவாங்க அப்படின்னு பயத்தில். ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கஸ்ஸாலி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 110 நாட்களாக நீடித்து வந்த ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. அதாவது 14 அம்சங்கள் கொண்ட ஒப்பந்தம் என்று சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக என்ன விஷயங்கள் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நிகழ இருக்குது? ஹார்முஸ் அணை திறக்கப்படுமா? அமெரிக்காவுடைய படைகள் பின்வாங்கப்படுமா? இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா, கையெழுத்து ஆயிருக்கு. அதாவது நான் வந்து நேற்று வரைக்கும் எனக்கே வந்து பிரச்சனை, நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம ஆகாயமாக இருக்கட்டும், நம்ம கசாலி டி கோடாக இருக்கட்டும், இந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் என்னைக்கு 14ஆம் தேதி அவர் ட்ரம்ப் சொல்கிறார், இந்த மாதிரி ஈரான் வந்து 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாம் பார்த்து இப்போது நாங்கள் வந்து எம்ஓயு சைன் பண்ணுறோம். மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆனால் அதுக்கப்புறம் 60 நாள் இருந்தது. 60 நாளைக்கு அப்புறம் வந்து பெர்மனெண்ட் சீஸ்ஃபயர் இல்லை பெர்மனெண்ட் போர் நிறுத்தம். இதுக்கு வந்து அடுத்த கட்டம் அக்ரிமெண்ட்டு. ஆமாம், அதுதான் வந்து அங்கே சொல்கிறது என்ன செய்யணும்னா, இது வந்து ஒரு நிச்சயதார்த்தம், அது வந்து கல்யாணம். அப்படி இப்போ இந்த எம்ஓயு இருக்குல்ல, இந்த எம்ஓயு கொண்டு வந்ததே மிகப்பெரிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்கா ஈரானை அடித்து தும்சம் பண்ணிட்டு வந்தாங்க, முடியலை. சரி, இப்போது ஒரு மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு பீஸ் டாக்கு சொல்லிட்டே வந்தாங்க. இடையில பீஸ் டாக் சொல்லிட்டு வரும்போது திரும்ப அடித்து ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்கு அத்தனைக்கும் இந்த நாசகார வேலைக்கு அத்தனைக்கும் அடிப்படை வந்து நெதன்யாகு, இஸ்ரேல். அவங்க வந்து இந்த இடத்துல ஈரானோட அக்ரிமெண்ட் வந்துடவே கூடாதுன்றதில்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி அடித்து ஈரான் அடித்து, அப்புறம் தான் அடி வாங்கி ஈரான் அடித்து, இந்த பக்கம் பூரா அடி வாங்கி அப்படின்னு ரொம்ப எல்லாம் வந்துருச்சு. ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு கண்டிஷன் வந்துருச்சு. அமெரிக்காவுக்கு இனிமேலும் தாங்காது. இவங்க என்னத்தை அடித்தாலும் திரும்பி எழுந்துச்சு வர்றாங்க. ஈரானை வந்து அடிக்க முடியலை. ஈரானை இனிமேல் டோட்டலாக சோழி முடிக்கணும்னா அதை தவிர வேறு எந்த இதிலும் பண்ண முடியாது. நீங்கள் வான்வெளியில் பண்ண முடியாது, கடலில் பண்ண முடியாது, அப்புறம் தரைப்படை வந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற இடத்துல இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, ஹர்மோஸை படார்னு வந்து டக்குன்னு அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு வர்றதெல்லாம் போட்டு அடித்து சாத்துறாங்களா. ஒரு 7-8 கப்பல் போச்சு, கமர்ஷியல் கப்பல் போச்சு, இது போச்சு, நிறைய பிரச்சனை ஆச்சா. இதுக்கு மேலே இவங்களை கட்டுப்படுத்தி வச்சுருந்தான் 110 நாளுங்கிறது கிட்டத்தட்ட 4 மாதம் கிட்டத்தட்ட. ஓகே, இந்த 4 மாதத்தில் உலகமே ஒரு மாதிரி ஆடிப்போச்சு. இந்தியாவுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். சம்மந்தமே அந்த அவங்க போடுற சண்டையில் சம்மந்தம் இல்லாமல் 3ஆம் மனுஷன் நம்ம வந்து ஆடி போய் கிடக்கும். அதே மாதிரி ஜப்பானாக இருக்கட்டும், சவுத் கொரியாவாக இருக்கட்டும், யூரோப்பியன் நாடுகளாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து இனி வேறு வழி இல்லை. ஈரானோட ஓரளவாவது சமாதான ஒப்பந்தம். நான் கேட்டது என்ன, நீங்கள் வந்து இதை என்ரிச்மெண்ட்டு பண்ணக்கூடாது, அல்லது அப்படி பண்ணியிருந்தால் கூட முதல்ல கையில் கொடுக்கணுன்னாங்க, கொடுக்க முடியாதுன்னாங்க. அப்புறம் அதை வந்து கொள்ளையடிச்சு போயிடலாம் அப்படிங்கிறக்காக வந்து ஒரு 10 ஃப்ளைட்டு எல்லாம் கொண்டு வந்து இறக்குனாங்க இஸ்பாகன் பக்கத்தில். அது முடியாமல் ஃபெயிலியர் ஆகி போயிட்டு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபா லாஸ் பண்ணி ஒரு 2 சாப்பர் இருக்குல்லையா, ஹெலிகாப்டரு, 2 ஃப்ளைட்டு, இந்த 2 ஃபைட்டர் ஜெட்டு அப்படி எல்லாத்தையும் இருந்து ஒரு 10-15 பேரையும் சாகடிச்சு சோழி முடிச்சு போயிட்டாங்க. அப்புறம் ஐயோ முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு. இந்த இதை கொண்டு வந்து சேர்த்ததில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அல் தானி அப்படின்னு சொல்லி கத்தாரோட பிரீமியர்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்என்ஜி நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அந்த நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜியா இல்லை நேச்சுரல் கேஸ், ஓகே, எல்என்ஜி சிஎன்ஜி எல்பிஜி எல்லாமே அந்த நேச்சுரல் கேஸில் வரும். அந்த நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து அங்கே ரொம்ப ஹெவியாக நடந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் வந்து 60-65% வந்து நேச்சுரல் கேஸ் அங்கேருந்து வருது உலகத்துக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான்லேயும் வருது. ஈரானை தான் கையை முறுக்கி வச்சுருக்காங்களே அப்படி. இதெல்லாம் வந்து இப்போது ஈரான் என்ன கேட்குறாங்க அப்படின்றது பேசுவோம். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் வச்சு கையெழுத்து ஆக போகுது. அதில் ட்ரம்ப் வரலை, ட்ரம்ப் சார்பாக ஜேடி வான்ஸ் வர்றாரு. ஜேடி வான்ஸ் வந்து துணை ஜனாதிபதி, ஓகே, மார்க்கோ ரூபியோ வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த மாதிரி. ஸோ ஜேடி வான்ஸ் வந்து துணை ஜனாதிபதி, அவர் வந்து கையெழுத்து போடுறார். இங்கேருந்து வந்து மசூத் பெசஸ்கியான் வந்து கையெழுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் என்னுடைய தலைவரை கொண்டிருக்க, இவ்வளோ பிள்ளைகளை கொண்டிருக்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இங்கே அடிச்சிருக்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் இன்றைக்கும் பசி பட்டினி ஈரானில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மக்கள் தாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து 9 கோடி பேர் இருக்காங்க. இங்கே அமெரிக்காவில் பார்த்தா ஒரு 5-6 கோடி பேருக்கு மேலே, 34 கோடியில் 5-6 கோடி பேருக்கு மேலே சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. சாப்பாடு இல்லைன்னா மொத்தத்துக்கு பட்டினி இல்லை, பட் அரைகுறை சாப்பாடு, தங்குறதுக்கு வீடு இல்லாமல் அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க. இந்த அடித்த அடியில் இங்கே வந்து அதில் பிரச்சனை இல்லை. ஈரானுக்கும் பெரிய லாஸு, ஏன்னா கட்டடங்கள் போச்சு, இது போச்சு, ஏகப்பட்ட லாஸு. அமெரிக்காவில் பொருளாதார லாஸு, அப்புறம் டீடாலேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல கடைசி வரைக்கும் இந்த கையெழுத்து நடந்துடவே கூடாதுன்னு முழு மூச்சாக இறங்கி குண்டக்க மண்டக்க அப்படி பல்ட்டி அடித்து பார்த்தது யார்? இஸ்ரேல் அடித்து. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கையெழுத்து ஆகாதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா அந்த இதில் கையெழுத்து போகிறதுல முக்கியமான சத்தில் ஒரு 14 இதையும் பெருசாக வரிசையாக பேச வேண்டியதில்லை. நம்ம ஜெனரலாக வந்து முக்கியமாக பேசினோம்னா நம்பர் 1 வந்து ஈரான் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து அங்கேயே வச்சுருப்பாங்க. ஐஏஇஏ ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, அதுக்கு எல்லாம் அலோவ் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி அணுவத்துக்கு அளவுக்கு என்ரிச் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா வந்து கொண்டு போடும், நாங்கள் போடுவோம் அப்படி சொல்கிறாங்க. சரி, அதுக்கு நாங்கள் பண்ண தயாராக இல்லை, ரைட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஈரான். அப்போது என்ரிச்மெண்ட் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஹர்மோஸ் அன்கண்டிஷனலாக திறந்து விடணும், டோல் வசூல் பண்ணக்கூடாது. ஆனால் இதில் சொல்லாத விஷயம் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸுக்கு அங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் சின்ன போக்குவரத்துக்குலாம் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து இவங்களோட சேர்ந்து யார் ஓமானோட சேர்ந்து நீங்கள் வந்து அது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதாத அது சட்டம், அது வெர்பல் சட்டம் மாதிரி, அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ஈரானோட பணம் வந்து ஒரு $24 பில்லியன், ஒரு 2.5 லட்சம் கோடி வச்சுங்களேன். அந்த அமௌண்ட்டை வந்து இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முன்னாடியே வந்து 3 லட்சம் ஒரு $3 பில்லியன் வந்து யுஏஇ கொடுத்துட்டாங்க, ஒரு 6 பில்லியன் வந்து கத்தார் கொடுத்துட்டாங்கன்னு தகவல். அப்புறம் யுஏஇ வந்து இன்னும் ஒரு 10 பில்லியனை கொடுக்க தயாராகிட்டாங்க. கத்தார் வந்து இன்னொரு 6 பில்லியன் கொடுக்க தயாராகிட்டாங்க. அப்படின்னா ஒரு 25 பில்லியன் வந்து அங்கே போயிடுது. அப்போது இம்மிடியேட்டாக வந்து 2 லட்சம் கோடிங்கிறது இன்னைக்கு கண்டிஷனில் ஈரானுக்கு ரொம்ப பெரிய பணம். அப்போ அமெரிக்காவே இந்த 28 லட்சம் கோடி வந்து மறுகட்டமைப்புக்கு தரதாகவும் இல்லை, அது 300 லட்சம், அது 300 பில்லியன். நீங்கள் சொல்கிறது இம்மிடியேட் கேஷ் அமௌண்ட் வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க பணம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க, அது தனி. அது இல்லாமல் ஒரு 28 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடி வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட $300 பில்லியன். அதை வந்து அமெரிக்கா ப்ளஸ் அவங்களோட அலைடு கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய நேச நாடுகள் இருக்குது, எது சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், இவங்க எல்லாம் சேர்த்து அவங்க, அப்புறம் வந்து இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்து ஓகே அங்கே எல்லாம் வசூல் பண்ணி ஏதாவது ரூபத்தில் ஒரு 300 பில்லியன், கரெக்டாக 28-30 லட்சம் கோடி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றோன்ட்டாங்க. அவருக்கு கொடுத்துட முடியும், அதுக்கான சாத்தியம் இருக்க முடியும். 300 பில்லியங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கொடுத்துடலாம். ஏன்னா எல்லாம் சேர்ந்தா கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ வந்து சவுதி அரேபியாவுக்கு ஃபஸ்ட்டு அவர் வந்து ட்ரம்ப்பு அதிபர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விசிட் சவுதி அரேபியா வந்தார். அவர் என்ன சொன்னார், ஒரு 600 பில்லியன் வந்து நாங்கள் அமெரிக்காவோட டீல் போடுறோம்னாங்க. 600 பில்லியன் 55 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி. நீங்கள் இவ்வளோன்னா நேராக கத்தார் போனாங்க, நாங்கள் வந்து 1 ட்ரில்லியன் தரோம்னாங்க. அப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி நாங்கள் தரோம்னாங்க. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு பெரிய ஃப்ளைட்டை வாங்கி பரிசு கொடுத்தாங்க. வந்தோன்னே இந்த என்ஜாய் அப்படின்னு பரிசு கொடுத்தாங்க. அவங்ககிட்டே வந்து விமானத்தை வாங்கி காசை கொடுத்துட்டு இந்த உங்களுக்கே அப்படின்னு சொல்லி பரிசு தூக்கி கொடுத்தாங்க. நேராக அப்படியே வந்து யுஏஇக்கு வந்தால் நாங்கள் வந்து 120 லட்சம் கோடிக்கு நாங்கள் வந்து டீல் போடுறோம் உங்கள்கிட்ட அப்படின்னாங்க. அப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணி இந்த 3 நாடும் சேர்த்து கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற எண்ணெய் வளம் இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்கல்ல. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா யுஏஇயில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அதிபர் இருக்கார்ல, யுஏஇயோட பிரசிடென்ட் முகமது பின் ஜாயித், அவர் மகனுக்கு ஒரு நைட்டில் ஓவர் நைட்டில் 23 லட்சம் கோடி வந்து எழுதி வச்சார். ஓகே, 23 லட்சம் கோடி வந்து அப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 பில்லியன் வச்சுக்கலேன்.
250 பில்லியனா, ஆமாம் சம்திங், அது வந்து 250 பில்லியன் மேலே எழுதி வச்சாங்க. அவ்வளோ அமௌண்ட் அங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுக்குறதுல அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. 300 பில்லியன் USD. ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 300 பில்லியன் 28 லட்சம் கோடிங்கிறது இந்த மொத்தமாக சேர்ந்து கொடுக்கணும். அமெரிக்கா கையில் கொடுக்க மாட்டான். அவன் வந்து நீ கொஞ்சம் எடுஞ்சு வசூல் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அவங்க கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ 300 பில்லியன் USD ஈரானுக்கு ரிலீஃப்னா சாதாரண ரிலீஃப் இல்லை, மிகப்பெரிய ரிலீஃப். இப்போ ஒன்றும் கொடுக்காம கையை முறுக்கிட்டு இருக்கும் போதே இவ்வளோ ஆயுதம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து கொடுத்தான்னு வச்சுங்களேன், என்ன சுகமாக இதெல்லாம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஹர்மோஸில் வசூல் வருது ஒரு பக்கம், அது மெயின்டெனன்ஸுன்ற பேரில், டோல் கிடையாது. ஆனால் இவங்களுடைய குரூட் ஆயில் அண்டு கேஸ், நேச்சுரல் கேஸ், எப்படி கத்தாருக்கு நேச்சுரல் கேஸ் இருக்கோ அது அந்த மொத்த ஏரியாவில் வந்து வரக்கூடிய நேச்சுரல் கேஸில் 60-65% வரைக்கும் கத்தார் பகுதியில் இருக்குது. 35-40% வந்து ஈரான் பகுதியில் இருக்குது. எல்லாம் ஒரே இடம். ஓகே, இது வந்து ஒரு 5500 ஸ்கொயர் கிலோமீட்டர், அது வந்து 3500 ஸ்கொயர் கிலோமீட்டர், அந்த அளவில் நேச்சுரல் கேஸ் ஏரியா. அப்போ இவன்ட்டே நேச்சுரல் கேஸ் ஈரான் டீம் இருக்குது, கத்தார்லேயும் இருக்குது. அப்புறம் ஈரானில் வந்து குரூட் ஆயில் இருக்குது. எப்படி யுஏஇயில் சவுதியில் குரூட் ஆயில் இருக்கோ, அல்லது இவங்கிட்ட ஈராக்கில் குவைத்தில் குரூட் ஆயில் இருக்கோ, அது மாதிரி வந்து ஈரான்லையும் குரூட் ஆயில் இருக்குது. அப்போ குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாத்தையும், அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்டான யூரியா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்படி அழகாக அப்படியே கொண்டு போய் எல்லா நாட்டுக்கும் என்ன கரன்சி வேணாலும் வச்சு விற்றுக்கரலாம். டாலர்லாம் விற்கணும் அவசியமே இல்லை. ஏற்கனவே சைனாவில் வந்து யுவானில் விற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இவன் வந்து வறுமையில் கஷ்டப்பட்டு இருக்கும் போதே ஹெஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் ஹூதிஸுக்கும் மற்ற அங்கே இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய அதனுடைய அந்த போராளி குழு இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் ஆயுதம், பண உதவி, சம்பளமெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இவ்வளோ பணம் வந்து பெரிய பணக்காரனாயிட்ட என்ன செய்வாங்க? இன்னும் அள்ளி கொடுப்பாங்க. ஏற்கனவே வந்து எக்கச்சக்கமான ஆயுதம் வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஆயுதத்தை இன்னும் பெருசாகி அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அங்கீகாரம் இருக்குல்ல, இந்த கையெழுத்து போட்டாங்கன்னா அமெரிக்கா ஒரு ஸ்டெப் வந்து டவுன் ஆகிறாங்க, ஈரான் வந்து ஒரு ஸ்டெப் அப் ஆகுறாங்க. ஆனால் அதுக்காண்டி வந்து கட்டமைப்பெல்லாம் ஈரானில் பெருசாக ஒன்றும் இல்லை. இன்னும் இங்கே சவுதி அரேபியா கட்டமைப்பு, அப்புறம் குவைத்து, கத்தார், UAE, இந்த கட்டமைப்பெல்லாம் கம்பேர் பண்ணால் ஈரானில் பெரிய கட்டமைப்பெல்லாம் இல்லை. இன்னும் அது கொஞ்சம் ஏரியா தான் அந்த டெஹ்ரான்லேயும் அடிச்சிருக்காங்க. அவங்க அதிகமாக செலவு பண்ண எல்லாமே ஆயுதங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. மக்களோட அந்த அன்றாட வாழ்க்கைக்கான இருக்குல்ல, அதில் செலவு பண்ணலை. ஏன்னா பண்ண முடியாது, இவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா. இப்போ இந்த ஆயுதங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இது நடந்திருக்காது. இந்நேரம் அடித்து முடித்து இன்னொரு ஈராக் ஆக்கியிருப்பாங்க, ஈரானை சொல்லி முடிச்சிருப்பாங்க. தீர்க்கம் அடித்தனால இப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி வந்துருச்சா, இதுக்கப்புறம் என்ன முக்கியமான சரத்தில் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அக்கம் பக்கம் நாடுகளில் அடிக்கவே கூடாது. குறிப்பாக காசா, லெபனான்லாம் அடிக்கக்கூடாது. ஆனால் அதை வந்து மீறுறாங்க இஸ்ரேல். அப்போ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அது சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க மீறியிருக்காங்க. மீறினதுக்கு அப்புறமும் வந்து பயங்கரமாக பேசியிருக்காப்புல நம்ம ட்ரம்ப்பு. நீ வந்து திருந்தவே மாட்டேன், நீ ஒழுங்காக இருக்க மாட்டேன், நான் வந்து இந்நேரம் இன்வால்வ் ஆகாமல் இருந்தேன்னா இஸ்ரேலே காணா போயிருக்க நேரம் அப்படின்னு G7 மாநாட்டுக்கு போனார்ல. ஆமாம், போய் எல்லாம் பேசிட்டு அமெரிக்கா இல்லைனா இஸ்ரேல் இல்லை அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அதுதான் நான் இல்லைன்னா அமெரிக்கா, ட்ரம்ப்பு அமெரிக்காங்கிறது வேற. இது முன்னாடி நாட்டை சொல்லியிருக்காரு, அடுத்து அவருடைய பேரை சொல்லி அதான் நான் இல்லைன்னா இன்றைக்கி இஸ்ரேலே இல்லை, நேரம் சோழி முடிச்சிருப்பாங்க. போன வருஷம் வந்து ஜூன் ஜூலையில் 12 நாள் போர் இருந்துச்சுல்ல, அதில் அவசரமாக வந்து வெள்ளைக்கொடி காமிச்ச காரணம் என்ன? இவன் அடிக்கிற பயங்கரமாக அடிக்கிறான்னு நேரம் சோழி முடிஞ்சிடும் இஸ்ரேல். போன வருஷமே சோழி முடிஞ்சிருக்கணும். அதனால் அன்றைக்கி வந்து வெள்ளைக்கொடி காமிச்சு டக்குன்னு வந்து சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் பெருந்தலையெல்லாம் போட்டு தள்ளி சரி ஓகே முடிச்சு இவங்கள சோழி முடிச்சிடும்னு சொல்லி இறங்கினாங்க. பட் பட்டுக்கிட்டாங்க. இப்போது இந்த இது பிளாக்கேட் பண்ணாங்கல்ல, அந்த பிளாக்கேடை உடனே வந்து ரிமூவ் பண்ணுறோம். 1 மாதத்துக்குள்ளே 30 நாளுக்கு ரிமூவ் பண்ணுறோம். 60 நாளைக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ஒரு பெர்மனண்ட் பீஸுக்கு வந்து திட்டத்தை எல்லாம் வகுத்து கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்கல்ல. இதில் குறுக்க படுத்துக்கிட்டு முடியவே முடியாதுன்னு வீம்பு பண்ணது இஸ்ரேல். இஸ்ரேலை வந்து ஒழுங்கு மரியாதை இருக்குல்ல, சோழி முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி திட்டி, இந்த திட்டினா இவன் என்ன பெரிய ஆளா, ட்ரம்ப்பை விட அமெரிக்காவோட நெதன்யாவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் அரசியல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ட்ரம்ப்புங்கிறது தனி இது நெதன்யாகு வந்து தனி மனிதன் இல்லை. நெதன்யாகு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர். ஓகே, அதோட பெரிய பலம் என்ன தெரியுமில்ல? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் ஒரு பெரிய கூட்டம், 62-63 லட்சம் பேர் அங்கே இருக்கதா சொல்கிறாங்க. அதில் மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு 20-25 யூதர்கள். மொத்த உலகத்தையும் நீங்கள் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சதவீதத்தை சொல்கிறீங்களா? இல்லை, மொத்த உலகம். இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இந்த கேமராலேருந்து FMCன்னு சொல்லி ஃபாஸ்ட் மூவிங் கூட இருக்கு இல்லையா, சோப்பு சீப்பு கண்ணாடியிலேருந்து இதிலேருந்து ஃபுட் ஐட்டத்துலேருந்து நீங்கள் எதை எடுத்துக்கங்க,
அது எல்லாமே இந்த இலுமினாட்டி குரூப்னு சொல்லுவாங்க. ஆமாம். ரோத்ஷைல்டு ஃபேமிலி, ரோத்ஷைல்டு ஃபேமிலி எடுத்திங்கன்னா அவங்க அப்படியே வந்து ஃபைனான்ஸ் மொத்த உலகத்தையோட ஃபைனான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, என்ன பேங்கிங் சிஸ்டத்தில் எல்லாமே அது அமெரிக்காவை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நினச்சா வந்து அப்படி கவுத்தி விட்ருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பண்ணக்கூடிய ஆட்கள். ஓகே, அவங்களோட சப்போர்ட் வந்து நெதன்யாவுக்கு இருக்குது. அப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அதையும் மீறி தன்னால் தாங்க முடியாத இதில் நெதன்யாவை திட்டி, இஸ்ரேலை திட்டி, ஒழுங்கு மரியாதை இருக்க மாட்டேங்களா அப்படின்னு திட்டி கையெழுத்து வந்து 19ஆம் தேதி போடணும். ஆனால் அவசரமாக வந்து எங்கே ஜெனீவாவில் போட வேண்டியதை 18ஆம் தேதியை அவரே கைப்பட வந்து அந்த வெர்சல்ஸ் அந்த இது இருக்குது ஃப்ரான்ஸில். ஆமாம். அங்கே வச்சு G7 மாநாட்டுக்கு போனார்ல, போய்ட்டு அங்கே வச்சே கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ஈரான் சார்பாக அந்த பிரசிடென்ட்டு மசூத் பெசஸ்கியான் எல்லாம் வந்து டிஜிட்டல் கையெழுத்து தானே. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிற விஷயத்தில் இடமும் தேதியும் மாறுறதுக்கான காரணம் என்னமா இருக்குது? காரணம் பயன்தான். இவன் திரும்ப அடிச்சு விட்டாங்கன்னா அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் இந்த கையெழுத்து ஆயிரவே கூடாதுங்கிறதுல ரொம்ப குறிப்பாக இருந்தாங்க. அநேகமாக இன்றைக்கி 18ஆம் தேதி, இன்றைக்கி வந்து அதாவது வியாழக்கிழமை வந்து இஸ்ரேல் நேரடியாகவோ மறைமோ ஏதோ ஒரு வழியில் கையெழுத்தாகாமல் தாக்கிடணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து தகவல் இது ஏன்னா நம்ம பல இடங்களில் படிக்கிறோம்ல. இந்த அதாவது தாக்கிட்டாங்கன்னா அதை காரணம் வச்சு நீங்கள் தாக்குனாங்கல்ல அதுக்கு முதல் நடவடிக்கை எடு அப்படின்னு சொல்லி ஈரானோ மற்ற நாடுகளோ சொல்லிட்டாங்கன்னு என்ன செய்யுது? அப்போ ஈரான் அமைதிப்படுத்த முடியாது. ஈரான் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு வந்து முக்கியமாக எங்கள் அலைஸ் எங்கள் கூட இருக்கிறது யார்? லெபனான் இருக்கான், காசா இருக்காங்க, ஏமன் இருக்காங்க, அப்புறம் சிரியா இருக்காங்க, எல்லாமே நமக்கு அலைஸு. அப்புறம் அப்படி சொல்லும்போது நம்ம ட்ரம்ப் வந்து அங்கே என்ன சொன்ன தெரியுமா? உன்னால் வந்து ஹிஸ்புல்லாஹ் நீ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதை பேசாமல் சிரியாக்காரன்ட்ட கொடுத்துரு, அந்த அல்சாரா முகமது அல்சாரா அது கொடுத்துரு, அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. நீ ஏன் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தோல்வி முகத்தில் உன்னால் வந்து அவங்க கட்டுப்படுத்தவே முடியாது, நீ என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை வந்து தரக்குறைவாக கேவலமாக கிட்டத்தட்ட பேசியாச்சு. கிட்டத்தட்ட வந்து பிச்சைக்காரனுக்கு இன்னொரு பிச்சைக்காரன் தான் காவலா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப மோசமாக பேசியாச்சு. வேறு வழி இல்லை. அதையும் மீறி லெபனானில் சரம் மாதிரியே வச்சுங்களேன், நீங்கள் வந்து இஸ்ரேலை தண்டிக்க முடியாது. நேரடி தண்டிக்க முடியாது. நேரடியாக வந்து அமெரிக்கா தண்டிச்சிட்டான்னா அங்கே வந்து பெரிய கலவரம் வந்துடும், பெரிய பிரச்சனை இஷ்யூ வந்துடும் அங்கே. அப்போ ஒரே வழி அவசரமாக கையெழுத்து போட்டு முடிச்சிரு. ஒருவேளை வியாழக்கிழமை வந்து நம்ம சாய்பாபாவுக்கு உகந்த நாளுன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, என்னத்தை கையெழுத்து படான்னு போட்டு முடித்து ஒரு மாதிரி முடித்து உலகமே எதிர்பார்க்கவே இல்லை. 19ஆம் தேதி அங்கே ஜெனீவாவில் கையெழுத்தாக வேண்டியது 18ஆம் தேதி ஃப்ரான்ஸில் கையெழுத்தாகுது. அப்படிங்கிறது யாராலையும் நம்ப முடியல, ஒரு பெரிய திருப்பம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக பெருமூச்சு விடுறது இருக்குல்ல, அது வந்து UAE, கத்தார், ஓகே, சவுதி அரேபியா. அப்புறம் இதில் கையெழுத்து இப்போ போட்டாலும் நாளைக்கு போட்டாலும் எப்போ போட்டாலும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்ன ஈரான் கூட எனக்கு வந்து இனிமேல் அட்லீஸ்ட் மக்களுக்கு பசி பட்டினி இல்லாமல் என்னத்தை கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பெருமிச்சு வருது யார் தெரியுமில்ல? இந்தியா. ஏன்னா இது யூரியா ஃபெர்டிலைசர் வந்து வரவே இல்லை, பெரிய பிரச்சனை. ஹர்மோஸ் மூடி கிடச்சில்ல, இப்போ ஹர்மோஸை திறந்துட்டாங்க. ஓகே, பிளாக்கெடு ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. நேற்றே வந்து ஒரு பெரிய டேங்கர், ஆயில் டேங்கர் வந்து ஈரானோட டேங்கர் வெளியே போய் சைனாவுக்கு எங்கே போயிடுச்சு. அப்புறம் ஒரு 10-12 மொத்த கமர்ஷியல் அந்த மற்ற ஷிப் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவில் சொல்லிட்டான் நான் பிளாக் ஹேடை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா இன்னொரு வெர்ஷனில் சொல்லியாச்சுன்னா, என்னால் தாங்க முடியலப்பா, என்னால் செலவு தாங்க முடியலை, ஏதாவது ஒரு வழி பண்ணி நாங்கள் வந்து 60 நாளைக்கு இது பண்ணுறோம், அக்ரிமெண்ட் MOU போட்டுக்கிறோம், நாங்கள் வெளியேறிக்கிறோம், முதல்ல செலவு வந்து நாங்களே கட்டுப்படுத்த முடியாது, இவங்களும் தரமாட்டாங்க. ஏன்னா அரபு நாடும் இப்போதைக்கு செலவு தரதில்லை, ஒன்றை நீயே காப்பாற்றிக்க முடியல, என்ன எப்படி ஏன்ட்ட எப்படி கேட்குறேன்னு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகி போய் அது 14 பாயிண்ட்ஸில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னா, மிகப்பெரிய சாதகம் வந்து ஈரானுக்கு. என்னென்னா 24 பில்லியன் கிடைக்குது, 300 பில்லியன் கிடைக்குது. உலகம் பூரா அவன் சேங்ஷன் பண்ணியிருந்தாலும் 47 வருஷமாக அதில் முக்கால்வாசி ரிமூவ் பண்ணிடுறாங்க சேங்ஷன். நீ வந்து எங்கேருந்து வேணாலும் உங்களுடைய ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், உங்களுடைய ஆயுதங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எங்கே விற்றுக்கரலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தெரியுமா? நீ வந்து யுரேனியத்தை வெளியிருந்து வாங்கக்கூடாது, என்ரிச் பண்ணுறத அணு பண்ணக்கூடாது. நீ வந்து உன்னுடைய இதுக்கு மட்டும் மெடிக்கலுக்கும் எனர்ஜி இதுக்கும் நீ யூஸ் பண்ணிக்கோ. ஏற்கனவே அதற்கு ஈரான் வந்து ஒப்புக்கொண்டு தானே இருக்குது. அது இப்போ வந்து சொல்கிறது அன்றைக்கே ஒத்துக்கிட்டேன். எந்த காலத்தில் வந்து நான் ஆயுதம் பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் மெடிக்கலுக்கு இது தான் பண்ண போகிறேன், அது வந்து இல்லை நீ வந்து ஆயுதம் செஞ்சுருவே அப்படின்னு சொல்லி தான் அடித்தாங்க. இன்றைக்கி வேறு வழி இல்லை, சொன்னால் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அமெரிக்கா வாங்கியிருக்க அடி அப்படி
பொருளாதார அடி. அப்போ தானே காலரை தூக்கி விட்டுக்கலாம். அதான் நாங்கள் வந்து சொல்லி எல்லாம் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹர்மோஸ் பிளாக் பண்ணாங்கல்ல, ஹர்மோஸ் வந்து திறந்து விட்டாச்சு, எங்களால் திறந்து விட்டாச்சு. முதல்ல திறந்தானே கிடந்துச்சு, திறந்ததை மூட வச்சு திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் காசுன்னு சொல்லி இப்போ எக்ஸ்ட்ரா அவனுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் பிளாக் ஆடை போனால் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அமெரிக்காவுக்கு அப்பா எங்களுக்கு வந்து இப்போதைக்கு செலவு இல்லை, செலவு குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குல்ல, யாரும் இந்த தளங்கள் வச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டோட இறையாண்மை மேலே வந்து ஒரு அவதூறு பண்ணக்கூடாது, அடிக்கிற ஒரு பயமுறுத்தல் வரக்கூடாது அப்படின்னு வேற ஒரு சரத்து போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பேசி தீர்த்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு. என்னென்னா இனிமேல் வந்து அரபு நாடுகள் எல்லாமே ஆல்ரெடி பஹ்ரைன் அண்டு குவைத்தை தவிர ஜிசிசி வந்து 6 கண்ட்ரி இருக்கு இல்லையா, சவுதி அரேபியா, கத்தார், UAE அண்டு ஒமான், இது எல்லாமே ஈரானோட கைகோர்த்துட்டாங்க ஆல்ரெடி. இப்போ இவங்களும் வந்து கைகோர்த்துறதுக்கு தயாராகிட்டாங்க. சின்ன நாடு தானே, பஹ்ரைனில் ஒரு சின்ன குட்டி தீவு, அதனால் இவங்களும் வந்து அங்கே கைகோர்த்துறாங்க. வாங்கின அடி எப்படி அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சு அடியா. என்னென்னா அமெரிக்கா காப்பாற்றுவான், எனக்கு இருக்காண்டா சிங்கக்குட்டி அமெரிக்கா அப்படின்னா, அவன் வந்து சிங்கக்குட்டியாக இல்லை அசிங்கக்குட்டியாக மாறிட்டான். அதனால் அவன் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆல்ரெடி சவுதி அரேபியா அங்கே போயாச்சு. UAE வந்து அவனுக்கு எதிராக குண்டு போட்டான். நேற்று கூட பேசினேன், ஈரானுக்குள்ளே UAE வந்து போட்டான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கானே. அதாவது இங்கே கையெழுத்து போடுறோம், பார்த்துக்கோ உன்னை வந்து அடித்தது பூரா வந்து UAE-காரன் தான், துபாய்க்காரன் தான் அப்படின்னு சொல்லி வந்து சண்டை மூட்டி விடுறது. இவங்க என்ன பண்ணாங்க, நீ சண்டை மூட்டி விட பரவாயில்ல, அவன் போட்டோ எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே மிராஜை வச்சு லாவன் தீவுல போட்டான்ல, அதுக்கு தான் திரும்பி அடித்தமே, அதெல்லாம் ஓகே முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு 3 பில்லியன் கொடுத்தா ஒரு 10 பில்லியன் கொடுக்குறான், இது எக்ஸ்ட்ரா குண்டு போட வந்து எக்ஸ்ட்ரா பில்லியன் எனக்கு கொடுக்க போகிறான், அவ்வளோதானே போ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. இன்னொன்று, இது வரைக்கும் ஈரானோட வரலாற்றில் தானே முன் வந்து எங்கேயும் அடிக்கலாமே, எந்த நாட்டையும் போய் பிடிக்கலை. என் நாடு எனக்கு, என் மக்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணாது அப்படின்ற இடத்துல இருக்காங்க. தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அவன் அடிக்க மாட்டான். இது இவங்களுக்கும் இப்போ புரிஞ்சு போச்சு. சியா சன்னி விவகாரம் இனிமேல் வராது. ஓகே, இந்த அரபு நாடுகள் முக்கியமாக GCC நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லாமல் ஈரானோட கைகோர்த்துட்டாங்க அப்படின்ற பயம் வந்துருச்சு. எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து 19ஆம் தேதி MOU போடணும்னு நினச்சாங்க. அதை வந்து ஒருத்தன் பயங்கரமாக கட்டை போட தயாராகிட்டாங்க. 18ஆம் தேதி போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 18ஆம் தேதி அவசரமாக கையெழுத்து போட்ட காரணம் வந்து இஸ்ரேல் கெடுத்துருவாங்க அப்படின்னு பயத்தில் நானே போட்டு முடிச்சிடறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு முடிச்சாச்சு. மசூத் பேசுங்க கையெழுத்து போட்டாச்சு. அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் வந்து சந்தோஷம். நம்ம இந்தியாவுக்கு வந்து இனி யூரியா கிடைக்கும், கேஸ் கிடைக்கும். எங்கே ஈரான்லேருந்து நேரடியாக நமக்கு வந்து கேஸ் கிடைக்கும். ஏன்னா அங்கேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி வந்தாச்சுன்னா, ஹர்மோஸில் வந்தாச்சுன்னா ஈஸியாக மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் ஈஸியாக வந்துடலாம். ரொம்ப பக்கம். ஓகே, சைனாவாவது கொஞ்சம் இந்திய பெருங்கடலை தள்ளி சுற்றி போகணும், நமக்கு அப்படி கிராஸ் பண்ணி வந்துடலாம், பக்கத்து வீடு. அது மாதிரி சவுதி அரேபியாவிலேருந்து, UAE-லேருந்து, சவுதியிலேருந்து ஏகப்பட்ட யூரியா. அப்புறம் இனிமேல் அவங்க ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க வந்து ஓப்பக்கிலேருந்து UAE வெளியே வந்திருக்காங்க. அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இனி ஹர்மோஸ் சொல்லி எல்லா வழியும் போகும். துபாய் வந்து உடனே திரும்ப டூரிசம், ட்ரேடிங் எல்லாம் வந்து மலமளமள பெருசாக வரும். இந்த கடந்த ஒரு 3 மாதமாக 4 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். எல்லா மக்களுக்கும் இனி வந்து அப்போ ஒரு பெருமூச்சு. என்னென்னா இந்த 60 நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து சண்டை வரக்கூடாது, வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா எப்படியும் இஸ்ரேல் வந்து இப்போ பலம் இழந்துட்டாங்க. அடுத்து இஸ்ரேல் வந்து எந்திரிச்சு வரதுக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் ஆகும். அவன் ஏற்கனவே பயங்கர அடி வாங்கியிருக்கான். நீ அங்கே டூரிசம் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. அப்புறம் துபாய் வந்து அடி வாங்கியிருக்கான். திரும்ப துபாய் வந்து மறு துபாயாக பழையபடி துபாயாக வர்றதுக்கு, பழைய பன்னீர்செல்வமாக வர்றதுக்கு குறைஞ்சி இன்னும் 5 வருஷம் ஆகும். ஆனால் துபாய் வந்து வெறுமனே ஒன்றும் இல்லாத டெசர்ட்லேயே வந்து இவ்வளோ பெருசாக கொண்டு வந்தவன் இனி சீக்கிரம் கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிறதான். ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை. இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட்டு குறைஞ்சிருச்சு. அங்கே நீ பண்ண மாட்டாங்க. UAE மற்ற எல்லாமே வந்து இப்போ வேணாம்ப்பா, எனக்கு பக்கத்தில் இவன் முறைக்கிறான், ஈரான் வந்து முறைக்கிறான், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அவனை தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படிங்கும்போது அரபு நாடுகள் எல்லாம் இந்த பக்கம் ஒற்றுமையாயிட்டாங்க. இஸ்ரேல் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு. இனி அங்கே போய் அடின்னு அடித்து எல்லாம் பண்ண முடியாதுங்கிறது தான் ஒரு உலகத்துக்கு நல்ல செய்தி சொல்லக்கூடிய ஒரு MOU, புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மற்றொரு நேர்காணல் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.